நெக்ஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பயங்கரமாக மரியாதையாக திட்டியிருக்கிறார். யார் திட்டினது? முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர் தான். அவர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் எங்களோட பிரச்சனைக்குள்ள தேவையில்லாமல் தலையிடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மனோஜ் பாண்டியன் வந்து திமுகவில் போய் இணைஞ்சிட்டார். அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் வெளில போயிட்டார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை தான். அதை ஏற்றுக்காம தான் இவங்கெல்லாம் வெளில போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்கு பதில் கொடுக்குற விதமாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சரி இங்கே போனாங்க, உங்கள் கூட இருந்தவங்கெல்லாம் வெளில போனாங்களே, அதை பற்றி உங்களுக்கு ஏன் கவலை இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். அடிப்படை உறுப்பினர் இருந்து அம்மா அவர்களால் நீக்கி வைக்கப்பட்ட டிடிவி தினகரன் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் தொண்டர்களை பற்றியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வெற்றி பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிற கழக நிரந்தர பொதுச் செயலாளர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்து வருகிற புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களை பற்றியும் அவதூறு பரப்புவது மட்டுமே தன்னுடைய கடமையாக கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு திமுகவுக்கு மனோஜ் பாண்டியன் அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர், ஒரு சட்ட ஞானம் படைத்தவர். அவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றதற்கு எடப்பாடியார் தான் காரணம் என்று வாய்க்கூசாமல் பொய் பேசுகிறார் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். இப்ப நாங்கள் என்ன கேட்கிறோம், டிடிவி தினகரன் அவர்களோடு இருந்த செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் பழனியப்பன், முன்னாள் அமைச்சர் வாத்து நடராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், இங்கே மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்பன் கனடி, அங்கே ராமநாதபுரத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளராக அண்ணன் மரியாதைக்குரிய மண்டப முனியசாமி, இங்கே சிவகங்கையில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உமாதேவன், இங்கே இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இவர்களில் எல்லாம் ஏன் உங்களை விட்டு விலகி வந்து விட்டார்கள்? அதற்கு ஏதேனும் ஒரு நாள் நேரத்தை ஒதுக்கி அதை பற்றி சிந்தித்தது உண்டா? செந்தில் பாலாஜி, தங்க தமிழ்ச்செல்வன், பழனியப்பன் போன்றவர்கள் எல்லாம் திமுகவுக்கு நீங்க வழி அனுப்பி வைக்கிற போது நீங்கள் ஏன் கவலைப்படவில்லை? ஏன் அது பத்தி சிந்திக்கவில்லை? அதுக்கடுத்துதான் இப்போ ஆர்பி உதயகுமார் அவர்கள் ரொம்ப மரியாதையா திட்டினாருன்னு சொன்னால, இப்போதான் வரப்போகுது அது. அவர் திட்டும்போது டிடிவி தினகரன் அவர்கள் இப்படி பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவர் ஒரு முன்ன வந்துட்டு ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட அப்படின்ற மாதிரிலாம் வாசிப்பாங்கள்ல, அப்படி ஒரு வாசிப்பை இவர் வேறு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் போட்டிருக்கார். அது என்ன வாசிப்பு, அப்புறம் அது மேற்கொண்டு அது தொடர்ந்து என்ன திட்டுறாரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. இப்போ பக்கத்து இலைக்கு பாயாசம் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. இவருக்கு சேர மாட்டாராம், ஆனா இவரை சேர்த்துக்கிறவான் என்னை சேர்த்துக்கிற இவரை சேர்த்துக்கிறவான். யாரை சொல்றாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் சொல்லியிருக்காரு, பக்கத்து இலைக்கு பாயாசம், இங்க பாயாசத்தை ஊத்துப்பாங்க, எனக்கு இல்லப்பா பக்கத்து இலைக்கு அப்படின்னு. அந்த கதையா நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்விதான், மனசாட்சியை தொட்டு அவர் பதில் சொல்லட்டும். எங்க அண்ணன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய, விரக்தியின் உச்சத்திலே இருக்கிற, வேதனையின் உச்சத்திலே இருக்கிற, இயலாமையின் உச்சத்திலே இருக்கிற, ஆற்றாமையின் உச்சத்திலே இருக்கிற, அம்மாவின் மறைவுக்கு பிறகு எல்லா சக்தியும் இழந்து இருக்கிற டிடிவி தினகரன் அவர்கள் அமமுகவை தொடங்குகிற போது உங்களோடு எத்தனை பேர் தோள் கொடுத்து நின்றார்கள்? நீங்கள் கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்து மக்கள் உங்களை நிராகரிக்கப்பட்ட பிறகு உங்கள் கொள்கை, உங்கள் லட்சியம், உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய பேச்சு, ஆணவம் அத்தனையும் மக்கள் உங்களை தள்ளி வைத்ததற்கு பிறகு, இந்த புதிய கட்சி தொடங்கியதற்கு பிறகு நீங்கள் எத்தனை பேரை சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வந்திருக்கிறீர்கள்? தொடங்கியதற்கு பிறகு 10 பேரை 18 பேரை தெருவில் நிறுத்தி இருக்கிறீர்கள்.